ட்ரெயினில் பஸ்லலாம் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது எவ்வளவோ வீடுகளை பார்ப்போம். இதில் ஒரு வீடு கூட நமக்குன்னு இல்லையே அப்படின்னு ஏக்கமாக பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை பற்றின கதை தான் இந்த 3BHK மூவி. ஒவ்வொரு மிடில் கிளாஸ் அண்ட் லோயர் கிளாஸ் ஃபேமிலியும் கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்க்க வேண்டிய படம். அப்பர் கிளாஸ் ஃபேமிலியும் கூட இந்த படத்தை வந்து பார்க்கலாம். ஏன்னா அவங்க கஷ்டப்படாமல் வாழ்க்கையில் மேலே வந்திருக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ அவங்களும் கண்டிப்பாக ஃபேமிலியோடு அந்த படத்தை வந்து பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிவ்யூ டைம் சேனல். இன்றைக்கி நம்ம ரிவ்யூ டைமில் பார்க்க போகிற படம் ஆக்டர் சரத்குமார் சித்தார்த் நடித்து வெளிவந்திருக்கிற 3BHK படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி சித்தா படத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் பண்ணியிருக்காரு அப்படின்னா இது இந்த 3BHK படத்தை தான் சொல்லணும். ஆக்டிங் ரொம்ப அடக்க ஒடுக்கமாக நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த 2025 தமிழ் சினிமா துறைக்கு ஒரு நல்ல வருஷமாக இருக்கும் போல். ஏன்னா ரிலீஸ் ஆகிற பாதி படங்களில் ரொம்ப நல்ல படமாகவே இருந்துட்டு வருது. 3BHK. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். சூரிய வம்சம் படத்துக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழித்து சரத்குமார் தேவயானி பேர் இந்த படத்தில் சூப்பராக நடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க. பையன் சித்தார்த் தான் ஹீரோவாக நல்லா நடிச்சிருக்காரு. 2006 12th படிச்சுட்டு இருக்கிற சீன்ஸை காமிக்கிறாங்க. பையனோட லைஃப் தான் மெயின் அப்படிங்கிறதுக்காக சித்தார்த்தை ஒரு நல்ல பெரிய ஸ்கூலில் படிக்க வைக்கிறாரு சரத்குமார். பொண்ணை கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க. இவங்க அடிக்கடி தங்கியிருக்கிற வீடை மாற்றுறதுக்கான சுச்சுவேஷன் வந்துடுது. இப்படி அடிக்கடி வீடை மாற்றிக்கிட்டே இருக்கிறது சித்தார்த்துக்கும் தங்கச்சிக்கும் பிடிக்கல. நமக்குன்னு ஒரு வீடு இருந்தால் ஹவுஸ் ஓனர் மற்ற தொல்லையெல்லாம் இருக்காதுன்னு சித்தார்த்தும் தங்கச்சியும் சொன்னதும் தான் சேமித்து வச்சுருந்த 7.5 லட்சம் ரூபாய்க்கு வீடு அல்லது ஃப்ளாட் வாங்க ட்ரை பண்ணுறாங்க. இந்த சின்ன தொகைக்கு அவுட்டரில் மட்டும்தான் வீடு கிடச்சது. சிட்டிக்குள்ளேயே வேணும்னா 15 லட்சம் தேவைப்படுறதுனால தேவயானி போட்டிருக்கிற நகையை விற்கிறதா பிளான் பண்ணுறாங்க. ஆனாலுமே 12 லட்சம் தான் வருது. அடுத்த வருஷத்துக்குள்ளே வீடு வாங்கணும் அப்படின்னு குடும்பமே சேட் போட்டு அதுக்காக ஓடி ஓடி சம்பாதிக்கிறாங்க. ஆனால் அடுத்தடுத்த வருடங்கள் பையனுக்கு இன்ஜினியரிங் காலேஜ் ஃபீஸ், பொண்ணுக்கு நல்ல இடத்துல சம்பந்தம், சரத்குமாருக்கு ஆப்ரேஷன் அப்படின்னு பணம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிக்கிட்டே இருக்குது. இவங்க பிளான் போட்ட மாதிரி கடைசியாக சொந்தமாக வீடு வாங்கினாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் படத்தோட கிளைமேக்ஸ். ரீசெண்டாக வந்த டூரிஸ்ட் ஃபேமிலி எப்படி ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை உங்களுக்கு கொடுத்துச்சோ அதே மாதிரி இந்த 3BHK மூவியும் உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். இந்த 3BHK மூவியில் சித்தார்த் நிறைய சீன்ஸில் நம்மளை கண்கலங்க வச்சிடுறாரு. வீடு வாங்குறதுன்னா அது சாதாரண விஷயம் இல்லை அப்படிங்கிறதையும், எப்படிலாம் கஷ்டப்பட்டால் பிளான் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணால் வீடு வாங்கலாம் அப்படிங்கிறதையும் ரொம்ப இயல்பாக அழகாக காமிச்சிருக்காரு இந்த படத்தோட டைரக்டர். மற்றும் ஒரு மூவியோட ரிவ்யூ டைமில் சந்திக்கலாம் நண்பர்களே. தேங்க்யூ.